நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நம்ம போக போறோம். ஆனால் நீங்க வந்து ப்ளீஸ் ஹானஸ்டா ஆன்சர் பண்ணணும். நீங்க ஏதாவது ஹானஸ்டா பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி நாங்க கொடுப்போம். சரி, ஓகேங்களா? ஓகே. உங்களுடைய ஃபேவரட்ஸ்ல இந்த நான் சொல்ற படம் பெயர்களை வந்து ரேங்க் பண்ணுங்க. சந்தோஷ் சுப்ரமணியம், சம்திங் சம்திங், ஜெயம், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, தில்லாலங்கடி. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, சந்தோஷ் சுப்ரமணியம், ஓகே, உனக்கும் எனக்கும், ஓகே, தில்லாலங்கடி, ஜெயம் தில்லாலங்கடி. ஜெயம் தில்லாலங்கடி. ஓகே, ஃபைன். நீங்க வந்து எக்கச்சக்கமான ரொமான்டிக் சீன்ஸ், லிப் லாக் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கீங்க. அதுல உங்களுடைய ஃபேவரட் யாரு? த்ரிஷாவா, கங்கனா ரனாட்டா, காம்னா ஜெத்மலானியா? பண்றதா பண்ணிட்டீங்க, சிரிக்கிறாரு. சொல்லுங்க சார் ஆன்சர். சொல்ல முடியாது, இக்கட்டான ஒரு நிலைமையில கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டீங்க. ஐ திங்க் கங்கனா ரனாட். ஏன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அந்த படத்திலேயே வந்து அந்த சீன் எதுக்குன்னா, இவங்க ரெண்டு பேர் படத்தில் பார்த்துக்கவே மாட்டாங்க, 4 சீன் தவிர. ஸோ அந்த ஒரு சாங்கில் வந்து அந்த க்ளோஸ்னஸை காட்டுறதுக்கு, ஏன்னா இங்கே அவன் தனியாக தவிப்பான், இங்கே அந்த பொண்ணு தனியாக தவிக்கும், ஒரு தவிப்பு அது காட்டுறதுக்காக அப்படி வச்சோம். வேல்யூபிளாக இருக்கா? இல்லை இல்ல, ஜஸ்டிஃபைங்காவது இருக்கா? ஓகே, இல்ல இல்ல நீங்க சொன்ன கதை களம் பிரகாரம் இருக்கு. see இது எல்லாமே கதை களத்துக்கு தேவைங்கறனால தான் அது நடந்துருக்கு. பட் அதுல உங்களோட விருப்பம் எது அப்படினு தான் நான் விருப்பம், படத்துக்கு எது விருப்பமோ அதான் எனக்கு விருப்பம். அதான் என்னோட விருப்பம். ஓகே, one heroine you never want to work with. நீங்க ஹீரோ நடிக்கிறீங்களா? நானா? இல்லையே இல்லையே, இல்லனா உலகமே என் பேர் சொல்றது எனக்கு தெரியுமே. சொல்லுங்க. சேஃபா உங்களை சொல்லி விட்டுலாம்னு பார்த்தேன். ஏன்னா அடிக்க மாட்டீங்க. ஒன் ஹீரோயின் ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் வித். ஏன்னா அது ரொம்ப தப்பான ஒரு என்ன ரீசன் வேணா இருக்கலாம். இவங்க ரொம்ப குள்ளம், இல்ல இவங்க என்னோட உயரம், இதுமே என்ன வேணா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆமா, ஐ திங்க் தமன்னா. நோ, ஏன்னா ரொம்ப ஒரு சிஸ்டர் ஆயிட்டாங்க ஓவரா. ஓ, சிஸ்டர் ஃபேமிலில ஒருத்தர் ஆயிட்டாங்க. ஆமா, அப்ப நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கனா. சோ இப்படி சொல்லிட்டாங்க. எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆறோம். ஓகே, ஃபைன். ரேங்க் இன் ஆர்டர் ஆஃப் செக்ஸ் அப்பீல். த்ரிஷா, நயன்தாரா, சமந்தா, அன்சிகா, தமன்னா, ஹசின், ஸ்ருதி ஹாசன். 7 பேர் வச்சிருக்காங்க 7.5 குட்றதுக்கு. 5 தான் கொடுப்பாங்க. எனக்கு தெரியாது ஏன் இல்ல, கவிதமே கொட்டி இருக்கு. உங்களுக்கு மட்டும் क्वेश्चन தான், என்ன பண்ண முடியும்? ஐ திங்க் நயன்தாரா நம்பர் 1, சமந்தா, த்ரிஷா, ஹசின், ஸ்ருதி ஹாசன், தமன்னா, ஹன்சிகா. ஓகே. அடுத்தது வந்து நாங்கள் ரீசெண்ட் சர்வேல இந்த விஷயம் கேள்விப்பட்டோம். பாலிவுட்ல வந்து இம்ரான் ஹஷ்மின்னு ஒரு ஹீரோ இருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா கோலிவுட்ல அந்த மாதிரி ஒரு இடத்தை நிரப்பக்கூடியது நீங்க மட்டும்தான் அப்படின்னு வந்து ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல? அவர் சீரியல் கிஸ்ஸர்னு வாங்க பாலிவுட். அதனால தான் தெரிஞ்சு வச்சிருக்காரு. பாருங்களேன், பாரு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நான் என்ன அவ்வளோ சீரியல் கிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல படத்துல. சீரியல் ஓடும்போது டிவில போய் கிஸ் பண்ணிடுவீங்க சார், அப்படி சொல்றாங்களோ மக்கள் உங்களை பத்தி? மதுரா எப்படி இப்படி அந்த பெண்களை நான் பார்க்கணும். இந்த கேள்வி ரெடி பண்ண இந்த பெண்கள் கண்டிப்பா நீங்க பாருங்க அவங்கள. சொல்லுங்க, what do you have to say about it? see what I am saying is, இப்போ இம்ரான் ஹஷ்மியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ஷனுக்கு போயிட்டாரு, புரியுதா உங்களுக்கு? ஸோ நானும் அப்படியே போகலான்னு தான் இருக்கேன். ஸோ அதனால் இது வரைக்கும் அப்படி சொல்கிறாங்கன்னா அது வரைக்கும் என்னுடைய படங்கள் அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொமான்ஸ் இஸ் தி அல்டிமேட் திங் சினிமாவில் வந்து பார்க்கும்போது எப்பத்துலேருந்து இருக்குது. ஸோ அதில் வந்து சக்சீட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சில பேருக்கு தான் அது அமையும். அது எனக்கு அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப அது ஹாப்பியாக இருக்கேன் அதுக்காக. அண்ட் இனிமேல் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கோஸ்டார் உங்களுக்கு இவங்க தான் என் கோஸ்டார்னா ஐ ஆம் வெரி ஹாப்பிப்பா, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஜெனிலியாவா? ஓகே, நைஸ். வேர்ஸ்ட் பிக்கப் லைன் உங்கள் மேலே யூஸ் பண்ணது? என்ன பிக்கப் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப டஃப் அது. அதனால் யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஆமாம், காது கொடுத்து 6 அடியில் வச்சுருந்தா எப்படிங்க சொல்ல? கேட்குறதுக்குள்ள 2 days ஆகிடும், அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சொல்லுங்க. டு யூ ட்ரிங்க்? அதுதான். ஓகே, டு யூ ட்ரிங்க்? கேன் ஐ பை யூ ட்ரிங்க்? அந்த மாதிரி கேன் ஐ பை யூ ட்ரிங்க் ஆம்பளை தான் கேட்கணும், அதான் அழகு. டு யூ ட்ரிங்க்ன்றது தான் லேடிஸ் கேட்கணும். டு யூ ட்ரிங்க் அப்படின்னு நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடும். ஓகே, வெரி குட். அடுத்தது வந்து என்ன? fill in the blanks. ஓகே, if you were forced to share a caravan with a heroine, your wife would dash. அந்த blanks-ஐ fill பண்ணுங்க. ஓகே, ஒரு வார்த்தையில் நிரப்பணுமா பல வார்த்தைகள்? இல்லை, அந்த கோடு கொஞ்சம் பெருசாக பெரிய கோடு. ஓகே, then she will say you can be with Shreya. பார்த்தீங்கல்ல, நான் கூட அந்த பெண்களை தான் தவறா நினைச்சேன்.
ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க தான் தவறான ஹீரோயின் கூட தானே. ஹீரோயின் பேரு சொல்ல சார். ஆ நீங்க ஏன் ஸ்ரேயாவை சொன்னீங்க இப்போ? ஸ்ரேயானா கான்ஃபிடென்ட்டாக இருப்பான்றதுனால, ஏன்னா ஷி நோஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்ரேயா. ஸோ வி ஹவ் ஆல்ரெடி ஷேர்ட் அ கேரவன். அப்படி கிடையாது, நான் அப்படி கேட்கல. அப்படி ஏதோ ஒரு ஹீரோயினோட நீங்க ஷேர் பண்ணி அவனுக்கு கேரவனா உங்க வைஃபோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓ அப்படியா, நோ ப்ராப்ளம் தான். ஓ அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஓகே. என்னுடைய ஒய்ஃப் என்ன சொல்ல, என்னை பற்றி தெரிஞ்சதுனால, இவன் ஒரு வேஸ்ட் டுபா போற அப்படின்னு தெரிஞ்சதுனால ஷேர் பண்றியா, சரி ஓகே ஓகே சீக்கிரம் வந்து சேருங்க, ஷூட்டிங் முடிச்சு அந்த மாதிரி ஏதோ வேற ஏதோ மேட்டர் சொல்லிட்டு வச்சிருவாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு நான் கேட்ட கேள்வியே ட்விஸ்ட் பண்ணி வேற ஒரு ஆன்சர் கொடுத்தனால, நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணனால உங்களுக்கு வந்து லாஸ்டா ஒரு பெனால்ட்டி இருக்கு. பட் பெனால்ட்டி லாஸ்டா பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒன் ரீசன்ட் ஃபிலிம் நீங்க பார்த்ததுல, இப்போ ரீசெண்டா பார்த்ததுல, ஐயோ நான் இந்த படம் நடிச்சிருந்திருக்கலாமே, நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு படம்? அந்த மாதிரி எனக்கு தோணுது எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்கன்னு தான் நான் படம் பார்ப்பேன். இன்ஃபேக்ட் நான் நடித்த படமே வந்து உனக்கும் எனக்குமே வந்து தெலுங்குவோட ரீமேக் சித்தார்த் பண்ணாரு. அந்த படம் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டேன். நான் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பர் ஃபிலிம்னு டிக்ளேர்லாம் பண்ணிட்டேன். நான் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணனே இது நம்ம தமிழில் பண்ணலாமான்னு கேட்கும்போது, இரு நான் திருப்பி பார்க்குறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். சினிமா வந்ததுக்கப்புறம் அது எனக்கு அவ்வளோவா இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் இதயத்தை திருடாதேன்னுலாம் ஒரு படம் வந்துச்சு, மணி சார் படம். அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே நம்ம அந்த சாய்ஸ் அதில் வச்சுக்கோம். ஓகே ஏன்னா சினிமா வர்றதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டனால இதே திட்டாது நாக் சார் மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே நெக்ஸ்ட், ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயினாக மாறிட்டீங்க. எந்த ஹீரோயினாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐ திங்க் நான் ஹன்சிகாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஹன்சிகா. ஆமாம், ஏன்னா வந்து அப்போ தான் நான் வந்து அவங்கள வெறுப்பேற்ற முடியும். என்ன நிறைய வெறுப்பேற்றிருக்காங்க அவங்க. அப்படியா? என் ஃபோனெல்லாம் திருடிட்டுலாம் போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதனால என் ஃபோனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்போ தான் நீங்கள் வாங்கி வச்சு புது ஃபோன் வாங்கி வச்சு திருடிட்டு போயிட்டு போச்சுன்னா ஏமாற்றி என்ன அப்புறம் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆசைப்பட்டு வாங்கணும். ஸோ அவங்கள வெறுப்பேற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. ஓகே நானே போய் தலையில் இடிச்சுப்பேன் செவுத்துல. நான் ஹன்சிகா இல்லை, நான் அடிக்க முடியாதுல்ல, நானே போய் இடிச்சுப்பேன், நானே கொட்டிப்பேன் நல்லா. திருடுவியா. ஓகே லைஃப் லாங் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு வலிக்குமே எங்க அப்பா ஹன்சிகாவா நீங்க அடிக்கும்போது வலிக்காதா? ஹன்சிகாக்கு வலிக்கும்னு நினைச்சுப்பேன் அப்படின்னு நினைச்சு. ஓகே நீங்க ஹன்சிகாவா இருந்தா யாரை டேட் பண்ணுவீங்க? எந்த ஹீரோ வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஹீரோ நீங்க நினைப்பீங்க? ஹன்சிகா தானே நானு. ஆமா ஆமா, இப்போ நீங்க ஹன்சிகாவை இன்டர்வியூ பண்றீங்க. எஸ் ஹன்சிகா பஸ். ஓகே பஸ். நாங்க கோலிவுட்ல I'm international star, you know. So நீங்க பாம்பேல இருந்து வந்தனால பாம்பே ஹீரோஸ் மட்டும் தான். I don't date the South Indian stars. Only for the movies I act with them. Okay fine. உங்களை பொறுத்த வரைக்கும் worst on screen pair பொதுவா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ எனக்கு இல்ல சரியா பாடல அந்த மாதிரி விட்டுருங்கண்ணே. அப்படியா? ஓகே ஃபைன். இதுக்கு வேணா ஏதாவது பெனால்ட்டி போட்டுக்கோங்க, ஏதாவது பண்ணிக்கோங்க. சரி போங்க. இப்போ அடுத்து குஜால் சார் கேள்வி கேட்குறேன். ஒரு பாலிவுட் ஹீரோயின் யூ வாண்ட் கெட் நாட் வித் ஆன் ஸ்க்ரீன். இப்போ இருக்கிறதுல வந்து எனக்கு தீபிகா படுகோன் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஆமாம், இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு ஆமாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. யா ஷீஸ் டூயிங் வெரி வெல். ஓகே வெரி குட். குவிக் சாய்ஸ், விஜய் அவர்களா அஜித் அவர்களா? ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணில் இப்போ வந்து பூ விழுந்துருச்சு சொல்லுங்க. இதாங்க லவ் தம் போத் டெஃபினெட்லி. ரெண்டு பேரும் பேர் தான் சொல்வீங்க, ஒரு பேர் உங்களால் சொல்ல முடியாது. அது தமிழ்நாடே இன்னும் சொல்ல முடியல, நம்ம எப்படி தமிழ்நா. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஒன் செலிபிரிட்டி பிரதர் நீங்கள் நினைக்கிறது, உங்கள் அண்ணா தம்பி நீங்கள் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வெங்கட் பிரபு பிரேம்ஜி பிரதர்ஸ். என்ன ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படி விபி பிரேம்ஜி தான், வேற யாருமே நீங்க இது கூட ஆப்ஷன்ஸ் கூட கேட்க விருப்பப்படல. ஓகே கேட்டா தான பிரச்சனை. ஓகே பெனால்ட்டி போறதுக்கு முன்னாடி மலர் கொத்து. ஓகே இந்தாங்க எனக்கா. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ் அண்ட் yellow ரோஸ். ஓகேங்களா? yellow ரோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், ஒயிட் ரோஸ் வந்து ப்ரொபோசல், ரெட் ரோஸ் வந்து லவ். ஸோ இதை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுங்க. பட் நான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கற்பனை தான். புரியுது. ஓகேங்களா? அப்படி ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அப்படி கிடையாது. ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு பீ ஃப்ரெண்ட்ஸ் வித் மெரில் ஸ்ட்ரீப். அந்த பக்கமா? ஓகே ஃபைன், அவங்களுக்கு கொடுத்துருங்க. நான் யாரை லவ் பண்ண ஃபீமேல் தான் சொல்லணும். ஃபீமேல் ஸ்டார். மேல லவ் பண்ண முடியாதுல்ல சார். ஏங்க லவ் இஸ் a gender based term, you know.
ஓகே சொல்லுங்க. லவ்னா காதல் மட்டும் கேட்டுங்க, அன்பு பாசம் இல்ல நாங்க காதல் மட்டும் தான் காதல் கேக்குறோம். மட்டும் தான். உங்களுக்கு எது வேணுமோ அதான் வச்சுப்பீங்க நீங்க. நார்த்தில் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லைல்ல. கேட்ரினா கேஃப். கேட்ரினா கேஃப். பட் வேற யாருக்காவது நார்த்ல பிரச்சனையா இருக்க போகுது. இல்ல அவங்க தமிழ் ப்ரோகிராம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம். அவங்க 2 பேர் இப்போ ஒண்ணா இல்ல, அதனால பிரச்சனை இல்லை. ஓ இவருக்கு எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஓகே. இது என்ன ப்ரொபோசல் லவ் மேரேஜ் ப்ரொபோசல். இது சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். பரவாயில்லையா? சரி ஓகே. பரவாயில்லையா? என்னை பத்தி தப்பா எடுத்துக்க கூடாது யாருமே. அப்படி தப்பா எடுத்துக்கிற மாதிரி ஒரு பதிலா சொல்ல போறீங்க? நீங்க வேணா யோசிச்சு வேற ஏதாவது பதில் சொல்லுங்களே. கரெக்டா சொன்னீங்க. ஆமா நீங்களே மாட்டிக்கிறீங்க. இல்லைங்க, எனக்கு ஆர்த்தி மாதிரி வந்து இருக்கிறவங்க கிட்ட தான் நான் தட்ஸ் வாட் ஐ லைக். ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கணும், நான் ஆர்த்தி எனக்கு வந்து கிடைச்சாங்க. ஸோ அவங்கள மாதிரி யார் இருக்குன்னா, இப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஸ்ரேயா கோஷல் அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆர்த்தி மாதிரியே இருக்கிறதுனால தப்பாவா இருக்கு? இல்ல ஆக்சுவலி பார்க்க கொஞ்சம் அப்படிதான் நான் யோசிச்சு பார்க்கும்போது அப்படிதான். அதனால அது சொன்னா அவங்க திட்டுவாங்க. அப்ப இல்லையே, அப்படி இல்ல. ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல என்ன மட்டும் தான் திட்டுவாங்க. நிறைய பேர் ஆட்டோகிராஃப்லாம் கேட்க வந்திருக்காங்க. ஓகே. நீங்க நல்லா பாடுவீங்க. அப்ப பாவம் கோவம் தானே செய்யும் உங்களுக்கு. ஒரு ஆர்த்தி பாடுவாங்களா? நல்லா பாடுவாங்க. ஓகே ஃபைன். ஆனா ஒரு பாட்டு தான் தெரியும். ஓகே. எப்ப கேட்டாலும் அதான். ஓகே. சோ அது ஸ்ரேயா கோஷல். வெரி குட். நவ இட்ஸ் டைம் ஃபார் பெனால்டி. என்ன பண்றீங்க? என்ன பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நான் வந்து சுந்தர் மாஸ்டர் கிட்ட கேட்டேன். சுந்தர் மாஸ்டர் உங்களுக்கு வந்து பிரபு மாஸ்டர் பண்ணுற நிறைய பாட்டு பண்ணியிருக்காருல, அதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படின்னா, நான் நினச்சேன் அவர் சொல்ல எல்லாமே எனக்கு பிடிக்கும், நிறைய இருக்குது அப்படி சொல்லுவாருன்னு நினச்சேன். இல்லை டக்குன்னு ஜெயம் ரவி பண்ணாரு அந்த பாட்டு தான் அப்படின்னு சொன்னார். ஓகே. அண்ட் வந்து அந்த படத்தில் எல்லா பாட்டுமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பாட்டு. டேக்கிங்கும் நான் சொல்கிறேன், டேக்கிங்கில் டான்ஸிங்கில். அண்ட் ஐ திங்க் யூ டிட் 100% ஜஸ்டிஸ் டு தட். அண்ட் நான் இது அப்போ சொல்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னைக்காவது பார்த்தா வி ஷுட் டெல் திஸ் நைஸ் திங் டு ஹிம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் அது உங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அந்த பாட்டுக்கு உங்களுடைய லைவ் பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்க ஆடிடலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டா ஆடிடலாம். நீங்களும் ஆடுவீங்கல்ல? நான் எப்படி சார் நீங்க ஆடுனது ஆட முடியும்? நான் ஒரு பாவம் பண்றேன், நீங்க அப்படியே பார்த்து பண்ணுங்க. ஓகே ரெடி. ட்ரை பண்ணு. ஆடுங்க நாங்க பாப்போம். மாஸ்டர்ஜி சூப்பரா ஆடிட்டோம் மாஸ்டர்ஜி. தேங்க் யூ வெரி மச். இப்போ நெக்ஸ்ட் பெனால்டி. கால்கள் வந்து ஆட்டம் ஆடி விட்டது, இப்போ கண்கள் ஆட வேண்டிய டைம் வந்தாச்சு. அப்படி இல்லை, எம் குமரன்ல கண்ணு ஒரு மாதிரி இப்படி பண்ணுவீங்களே, அது எப்படி எங்களுக்காக பண்ணி காட்டுங்க. மறந்துட்டேன். ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க மறக்கல, நாங்க இன்னும் ஞாபகம் இல்லை. நீங்கள் எப்படி எனக்கு டான்ஸ் பண்ணி காமிச்சிங்களோ ஒரு தடவை அந்த மாதிரி நீங்கள் கண்ணும் பண்ணி காமிச்சிங்க. அது என்ன இல்லை நீங்கள் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. எனக்கு சரியா சரி நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்களா? அது எப்படி ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. அப்புறம் இப்படி வேற ஏதோ ஒன்று பண்ணுவீங்களே. நாளா ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு கை ஏதோ சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி ஆயிடும். அந்த கண்ணு எப்படி போகுது உங்களுக்கு? ரொம்ப பிராக்டிஸ் பண்ணீங்களா அதுக்கு? ஒன்றும் இல்லை, அது டெக்னிக் தான், அது வேற ஒன்றும் இல்லை. எஸ் சார். அது எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு டிவி ஷோவில் இதுலேயோ பார்த்தேன், ஃபாரின் சேனலில் அந்த மாதிரி ஏதோ பண்ணாங்க. நமக்கு வருதா பார்க்கலாம் பண்ணி பார்த்தா வந்துருச்சு. இல்லை என்ன கொடுமைன்னா, நமக்கு அது வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, யாரை பார்த்தா தான் தெரியும். கண்ணாடியில் பார்த்தாலும் தெரியும் கண் இப்படி இருக்கும்ல, சரி வருதா இல்லையா. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், வேறு யாராவது பார்த்து சொன்னால் தான் நமக்கு வருதா இல்லையான்னு தெரியுது. சொல்லி அண்ணங்கிட்ட கூப்பிட்டு காமிச்சேன், அவர் உடனே படத்தில் வச்சுட்டேன். இதுதான் டைரக்டோரியல், என்ன பண்ணுறது. ஓகே, எனிவே சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிச்சிட்டோம், பெனால்ட்டிஸும் முடிஞ்சாச்சு.